Hello guys, how are you all? I hope your preparation is going great. I am Sudarshan from Neat Strategies in Tamil. So this video is all about the most unique feature in Animal Kingdom that can be asked for NEET. Also நம்ம இது பண்றது மூலமா நம்ம எக்ஸாம்ல எரரை எப்படி கம்மி பண்ணலாங்கிறத கற்றுக்கலாம். செகண்ட் வந்து the most unique feature in each phyla is discussed. ஸோ வந்து a different way of analysis, that is நம்ம எப்பயுமே ஒரு ஃபைலமாக தான் ஃபீச்சர்ஸை படிச்சுட்டு இருப்போம். பட் திஸ் டைம் we are going to divide the 10 phylum into two types, that is first phi second phi பிரிச்சுட்டு ஃபீச்சர்ஸ் வச்சு ஒவ்வொரு ஃபீச்சரையும் வச்சு ஒவ்வொரு ஃபைலுமே நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஃபீச்சரில் வந்து எந்த இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் நாம் இப்போ நீங்கள் படிக்கிறத விட ஒன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத காதில் கேட்கறதுனாலையோ கண்ணில் பார்க்கறது மூலியமாவோ we have more capacity to retain and we can exemplify in your exam. So let's start. So starting off with first five phylums, as I said earlier, Porifera, Coelenterata, Ctenophora, Platyhelminthes and Aschelminthes தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு காமன் ஃபீச்சர்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆஸ் யூஸ்வல் போரிஃபெராக்கு போர் பியரிங் இருக்குது. ஸோ இந்த நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சில் வந்து த மோஸ்ட் ப்ராபபிள் சான்ஸ் டு ஆஸ்க் இன் எக்ஸாம் வந்து நிடோபிளாஸ்ட். ஸோ நிடோபிளாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் Coelenterata. ஸோ ஐ ஹாவ் சம், இப்போ ஒவ்வொரு ஃபீச்சரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு 2 seconds டைம் தரேன். நான் அந்த சொல்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா யூ சே யூ ஆன்சர் டு யூ, உங்களுக்கே நீங்கள் ஆன்சர் சொல்லிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் படிக்க போகிறனால உங்களுக்கு நல்லா மனசில் ஆழமாக போகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து காமன் ஃபீச்சர்ஸ் பொறுத்த மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிடோபிளாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் Coelenterata. அடுத்து காம் ஜெல்லிஸ். ஸோ காம் ஜெல்லிஸ் ஆர் சி வால்நட்ஸ் ஆர் கால் Ctenophora. ஓகே, நெக்ஸ்ட் பாடி ஆர்கனைசேஷன் எல்லாமே சிம்பிள் தான். ஸோ நார்மல் ஃபீச்சர்ஸ் தான், நீங்கள் இருக்க பிடிஎஃப்ல படிச்சுக்கோங்க. சிமெட்ரி இஸ் ஆல்சோ சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஜெர்ம் லேயரும் சிம்பிள் தான். சீலோம் எடுத்துக்கிட்டோம்னா ஹூ இஸ் கால்ட் சூடோசீலோமேட்? The answer is Aschelminthes. So Aschelminthes is called pseudocoelomate. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சூடோசிலோமேட்னா நீங்கள் கண்ண மூடி எழுதலாம், தட் இஸ் Aschelminthes. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹேபிடேட்டில் ஃபீச்சரில் முக்கியமான விஷயம் பற்றி வந்து 100% மெரைன். ஹூ இஸ் கால்ட் 100% மெரைன் இன் ஃபர்ஸ்ட் 5 phylum? தட் இஸ் Ctenophora. ஸோ Ctenophora வந்து ஃபர்ஸ்ட் 5 phylumல இட்ஸ் கால்ட் 100% மெரைன். ஓகே, நெக்ஸ்ட் டைஜஷன். ஸோ டைஜஷனும் எக்ஸ்கிரீஷனும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 features that are more time. நிறைய தடவை வந்து கொஸ்டின் கேட்கறது டைஜஷன்லையோ எக்ஸ்கிரீஷன் தான் கேட்குறாங்க. ஸோ 2 questions for you in digestion. The digestion is incomplete in dash. The answer is Platyhelminthes. ஸோ வந்து incomplete digestion is present in Platyhelminthes. ஸோ அடுத்த லெவல் அது எவால்வ் ஆகிறப்ப தட் பிகம்ஸ் கம்ப்ளீட் இன் Aschelminthes. ஸோ வந்து இன்கம்ப்ளீட் இன் Platyhelminthes. ஸோ நம்ம நேச்சரில் வந்து எவால்வ் ஆகிறப்ப வந்து Aschelminthesல digestion is complete. The completion of digestion becomes in Aschelminthes. So keep this in your memory. You should retain longer. Okay. Next வந்து excretion. நான் சொல்கிறதே கேளுங்க, 10 ஃபைலம்லையும் நம்ம வந்து மோஸ்ட் ப்ராபபிள் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின் இஸ் வந்து எக்ஸ்கிரீஷன்லேருந்து கேட்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப சூப்பரான கொஷின்ஸ் கேட்கலாம் எக்ஸ்கிரீஷன்லேருந்து. ஸோ வந்து நான் உங்களுக்கு சூப்பரான கொஷின் வச்சுருக்கேன். ஃப்ளேம் செல்ஸ் ஆர் புரோட்டோனெஃப்ரிடியா இஸ் யூஸ்டு பை விச் ஃபைலம்? எஸ், த ஆன்சர் இஸ் Platyhelminthes. Platyhelminthesல தான் புரோட்டோனெஃப்ரிடியா ஃப்ளேம் செல்ஸ் யூஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து Aschelminthesல என்ன எக்ஸ்கிரீஷன் இருக்கு? ஸோ நம்ம இப்படி கேட்கலாம். ஸோ Aschelminthesல என்ன எக்ஸ்கிரீஷன் டூல் யூஸ் பண்ணுது? The specialist Rennet cells. Some special cells called Rennet cells is used by Aschelminthes for excretion. ஸோ இப்படி கேட்கலாம். நம்ம வந்து Rennet cells is used by what ன்னு கேட்கறத விட Aschelminthes uses which type of excretory, so that அது எப்படி எந்த மோட் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். தட் இஸ் Rennet cells. ஓகே, நெக்ஸ்ட் வந்து asexual reproduction, sexual reproduction, asexual reproduction அந்த அளவுக்கு ஸ்பெஷல் இல்லை. ஸோ யூ கேன் லிவ் இட். பிளட் சர்க்குலேஷனும் ஒன்றும் இல்லை. ஃபெர்டிலைசேஷன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எது இருக்குங்கிறத ஒன்ஸ் நீங்கள் மைண்டில் கோத்ரூ பண்ணிக்கோங்க போதும், அதிகமாக கேட்கறது இல்லை. ஸோ அந்த டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ நாட் நீடட். So the examples I already gave you mnemonics for this, so you can read that. Okay, next வந்து we are going to second 5 phylums. Okay, நம்ம இது போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம முக்கியமாக சொன்னது வந்து காமன் ஃபீச்சர்ஸில் நிடோபிளாஸ்ட் ப்ரெசென்ட். செகண்ட் வந்து சீலோமேட், சூடோசீலோமேட் எதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். 100% மெரைன், இன்கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட் டைஜஷன், அப்புறம் ஃப்ளேம் செல்ஸ் ஆஃப் புரோட்டோனெஃப்ரிடியா அண்ட் வந்து Rennet cells. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் 5 phylumல கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு 6 points. ஓகே, நெக்ஸ்ட் we are going to செகண்ட் 5 phylum, செகண்ட் செட் ஆஃப் 5 phylums. அதில் வந்து Annelida, Arthropoda, Mollusca, Echinodermata, Hemichordata. ஸோ லாஸ்ட் 5 ஆர் தீஸ். ஓகே, அதில் காமன் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்தளவுக்கு ஸ்பெஷல் இல்லை. ஒன்று மட்டும் ரொம்ப ஸ்பெஷல், ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிங்ஸ் ஆர் ஆன்யூலை. தட் இஸ் ப்ரெசென்ட் இன் Annelida. ஆன்யூலையில் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் ஏ என்னன்னா, ஸோ தட் இஸ் ப்ரெசென்ட் இன் Annelida. நம்ம வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கோம்ல, அதில் ரிங்காக நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும்ல. ஸோ Annelida ஹாஸ்
common feature is annular called rings. Okay, next வந்து jointed appendages in arthropoda as we know. So மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் இல்லை. பாடி ஆர்கனைசேஷன் இஸ் ஆர்கன் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் வந்து சிம்மட்ரி. சிம்மட்ரியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏதோ ஒரு ஃபைலமில் மட்டும் லார்வா ஹேஸ் bilateral symmetry but the adult has radial symmetry. Can you guess it what? Larva has bilateral symmetry and the adult has radial symmetry. Okay, the answer is Echinodermata. Echinodermata la mattum larva வந்து bilateral ah irukum, adult வந்து radial ah irukum. So keep this in memory, don't miss. Okay, next வந்து germ layers la kuda andha alukku ellame triploblastic da. Coelomate all are true coelomate. நம்ம pseudocoelomate எங்க படிச்சோம்? Ascalminthus ல. Yes. Okay, next வந்து marine. 100% marine நம்ம எங்க பார்த்தோம்? லாஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 ஃபைலம்ல டீனோஃபோரா. ஸோ டீனோஃபோரால எப்படி 100% மெரினோ அதே மாதிரி எக்கேனோடெர்மேட்டாவும் ஹெமிகார்டேட்டாவும் 100% மெரின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைஜஷன். ஐ ஆல்ரெடி டோல்ட் டைஜஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இன்கம்ப்ளீட் இன் பிளாட்டஹெல்மித்தஸ் அண்ட் கம்ப்ளீட் இன் ஆஸ்கால்மித்தஸ். இங்கே ரொம்ப முக்கியமானது வந்து ராடியூலா. விச் ஃபைலம் யூசஸ் ராடியூலா டு டைஜஸ்ட்? த ஆன்சர் இஸ் மொலஸ்கா. ஸோ வந்து மொலஸ்கா தான் ராடியூலா யூஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் the most important in the next 5 phylum la வந்து excretion. ஆல்ரெடி நான் சொன்ன பாத்தீங்க அதே மாதிரி excretion very very important. so excretion la வந்து annelida uses which structure to excrete? the answer is nephridia. so nephridia யூஸ் பண்ணுது. செகண்ட் வந்து mollusca. so mollusca பார்த்தோம்னா mollusca uses Cubber's organ or organ of Bajanus. so இந்த organ இது வந்து வித்தியாசமான நேம். so நல்லா இருக்கு. so Cubber's organ or organ of Bajanus is used by which phylum? The answer is mollusca. Okay, next one, the green glands or the Malpighian tubules are followed by arthropoda. So already cockroach நீங்க படிச்சிருப்பீங்க Malpighian tubules. so அது ரொம்ப ஈஸியா இருக்கும். so வந்து முக்கியமான விஷயம் வந்து nephridia, Cubber's organ or organ of Bajanus, and the most important is hemichordata. Hemichordata uses proboscis glands to excrete. so that is very important. Okay, next one, the sexual reproduction, asexual reproduction or not. blood circulation is closed in annelida and எல்லாத்துலயும் வந்து ஓப்பன்ல இருக்கு, பட் பிளட் சர்க்குலேஷன் வந்து க்ளோஸ்ட் இன் annelida. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முக்கியமான அனாமலி என்னன்னா மொலஸ்கால எக்ஸப்ட் செஃபாலோபோட்ஸ் எல்லாத்துலயும் ஓப்பன். ஸோ வந்து செஃபாலோபோட்ஸ்ல க்ளோஸ்டு பிளட் சர்க்குலேஷன் இருக்கு மொலஸ்கால. ஓகே, யூ ஷுட் கீப் திஸ் இன் மெமரி. தேர் மே பி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இட். ஓகே, ஃபர்டிலைசேஷன் ஆர் நார்மல், டெவலப்மெண்ட் ஆர் நார்மல், மாய்ஸ்ட் ஸ்கின் எது மூலியமா ரெஸ்பிரேஷன் பண்ணுறது இட்ஸ் நார்மல். ஸோ ஆல்ரெடி ஐ டிஸ்கஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூ. ஸோ ஓகே, நம்ம லாஸ்ட் ஃபைல முக்கியமான விஷயம் என்னென்னு ரிவைஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு. ஸோ சிம்மட்ரியில் எது ஸ்பெஷல்? எக்கேனோடெர்மேட்டால லார்வா அடல்ட்ல வித்தியாசமா இருக்கு. ஸோ தட் இஸ் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து 100% மெரைன் இன் எக்கேனோடெர்மேட்டா அண்ட் ஹெமிகார்டேட்டா. தேர்ட், டைஜஷன் இஸ் த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கால்ட் ராடியூலா இஸ் ஃபாலோட் பை மொலஸ்கா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்கிரீஷன்ல நெஃப்ரிடியா பை annelida, Malpighian tubules or green glands by arthropoda. நெக்ஸ்ட் வந்து Cubber's organ or organ of Bajanus by mollusca. Next, proboscis gland by hemichordata. Okay, next, blood circulation is closed in annelida. மற்றதாவது ஓப்பனாக இருக்கும், பட் மொலஸ்கால மட்டும் செஃபாலோபோட்ஸில் க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இன் அனிமல் கிங்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 ஃபைலம். ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. நான் இதோட சேர்த்து உங்களுக்கு அந்த நிமோனிக்ஸோட ஷீட்டும் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதே சமயம் அந்த யூரோகார்டேட்டா, செஃபாலோகார்டேட்டாக்கான அந்த உங்களுக்கு நிமோனிக்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் தட். அதே சமயம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிளான் கிங்டம்க்கான ஒரு ரிவிஷன் ஷெட்யூல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரே பேப்பரில் ஒரே ஷீட்டில் வந்து கவர் ஆகிருக்கும். யூ கேன் கோ த்ரூ திஸ் ஈஸிலி. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் எம்சிக்யூஸ் வந்து இந்த பிளான் கிங்டம்க்கு ஒரே பேஜில் நான் கவர் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸோ தட் the many of the students can get help for the NEET. Okay, so thank you all. Bye bye.